Greetings everyone. நம்ம டெய்லியும் prelims point of view current affairs questions பார்த்துட்டே இருக்கோம். இன்னைக்கு என்ன questions இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். First question, which state has the highest number of leopards in India அப்படிங்கற கேட்டிருக்காங்க. இந்தியாவில் சிறுத்தைகள் எந்த மாநிலத்தில் அதிகமாக காணப்படுகிறது அப்படிங்கறது தான் கேள்வி. சோ சமீபத்துல இந்த சிறுத்தைகளுக்கான ஒரு சர்வே ரிப்போர்ட் அப்படிங்கறத மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் அப்படிங்கறவங்க வெளியிட்டிருப்பாங்க. சரிங்களா? சோ அதுல 2022க்கான சர்வே அப்படிங்கறது எடுக்கப்பட்டிருக்கும். அதன் அடிப்படையில் பார்க்கறோம்னா இந்தியாவுல டோட்டலா 13877 leopards அதாவது சிறுத்தைகள் அப்படிங்கிறது இருக்கு அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வருஷம் பார்த்தோம் அப்படின்னா 2018 இந்த சர்வே எடுத்திருப்பாங்க. அதன் அடிப்படையில் பார்க்குறப்போ 12852 லெப்பர்ட்ஸ் அப்படிங்கிறது இருந்திருக்கு. இப்போ ஒரு 8% அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ 8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதுல இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் எங்க அதிகமாக அந்த சிறுத்தைகள் அப்படிங்கிறது இருக்குன்றதா கேள்வியா இருக்கு. எங்க அப்படின்னு பார்த்தோம்னா மத்திய பிரதேசத்தில் பார்த்தோம்னா நமக்கு 3907 அப்படிங்கிற எண்ணிக்கையில் லெப்பர்ட் சிறுத்தைகள் இருக்கு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் மத்திய பிரதேஷ், செகண்ட் மகாராஷ்டிரா, தேர்டு கர்நாடகா, நம்ம கடைசியாக பார்த்தோம்னா தமிழ்நாடு வந்து 4th பிளேஸில் வந்து இருப்பாங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் தான் அந்த ஒரு விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். 3907 அப்படிங்கிறத மத்திய பிரதேசோட கவுண்டாக இருக்குது. இதை பற்றி நம்ம டிஎன்ஏலையும் பார்ப்போம். சரிங்களா? என்னென்ன தரவுகள் இருக்குது அப்படிங்கிறத. ஸோ ஒரு 8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ செகண்ட் கொஸ்டின், which state is the top exporter of electronic products in India அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. மின்னணு பொருள் ஏற்றுமதியில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் எது? யார் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் தான். தமிழ்நாடு தான் இதில் ஃபர்ஸ்டாக இருக்காங்க. கிட்டத்தட்ட $7.37 பில்லியன் கணக்கில் நம்மளோட எக்ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஓகேங்களா? இந்தியாவோட இந்த மின்னணு பொருட்கள் ஏற்றுமதியில் தமிழ்நாட்டோட பங்களிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா 32.52% இருக்கு அப்படிங்கிறத மத்திய அளவில் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அந்த ஒரு தரவுகளின் அடிப்படையில் தான் இந்த ஒரு கேள்வியை கேட்டிருக்கோம். குஜராத் இந்த எலக்ட்ரானிக் எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்னாலே தமிழகம் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருப்பாங்க எப்பயுமே. சரியா? ஸோ அடுத்தது, which state has enacted a law that if there are more than 2 children there is no government job அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. ஓகேவா? 2 குழந்தைகளுக்கு மேல் இருந்தால் அரசு பணி கிடையாது என்று சட்டம் இயற்றிய மாநிலம் எது அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. ஸோ யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ராஜஸ்தான் அரசாங்கம் தான் இந்த ஒரு சட்டத்தை 1989 ஏற்றிருப்பாங்க. ஓகேங்களா? 2 குழந்தைகளுக்கு மேல இருந்துச்சுன்னா அந்த குடும்பத்தை சார்ந்த நபர்களுக்கு அரசு பணி அப்படிங்கிறது கிடையாது அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு நடவடிக்கையை பண்ணியிருப்பாங்க. அதை எதிர்த்து வழக்கு தொடரப்பட்டிருக்கும். அந்த வழக்கின் தீர்ப்புல உச்சநீதிமன்றம் இந்த சட்டம் செல்லுபடி ஆகும் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பை சொல்லியிருக்காங்க. அதனுடைய அடிப்படையில் தான் இந்த ஒரு கேள்வியை நம்ம பார்த்திருக்கோம். சரிங்களா? ஸோ அடுத்தது, Pars-1 satellite launched recently belongs to which country அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. சமீபத்தில் ஏவப்பட்ட Pars-1 செயற்கைக்கோள் எந்த நாட்டை சேர்ந்தது அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. ஸோ எந்த நாட்டை சேர்ந்தது அப்படின்னு பார்த்தோம்னா ஈரான் நாட்டை சேர்ந்த ஒரு சேட்டலைட் தான் இது Pars-1 அப்படிங்கிறது. ரஷ்யா தான் இந்த ஒரு சேட்டலைட்டை அனுப்பி வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ரஷ்யாவோட சோயூஸ் அப்படிங்கிற இந்த ஒரு ராக்கெட் தான். ஓகேங்களா? சோயூஸ் 2.1B அப்படிங்கிற இந்த ஒரு சேட்டலைட் ராக்கெட்ல இருந்து தான் லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரஷ்யா லான்ச் பண்ணியிருக்காங்க. லான்ச் பண்ண நாடு தான் ரஷ்யா. சேட்டலைட் யாரோடது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஈரானோட சேட்டலைட். ஒரு இமேஜிங் சேட்டலைட், ரிமோட் சென்சிங் அந்த மாதிரி தான் சொல்கிறோம் இல்லையா? அதன் அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு சேட்டலைட் தான் ஈரான் அமைச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ லாஸ்ட் கொஸ்டின், வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் வேதிக் கிளாக் இஸ் இனாகிரேட்டட் இன் விச் ஸ்டேட் அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. அதாவது உலகின் முதல் வேத கடிகாரம் எந்த மாநிலத்தில் திறக்கப்பட்டது அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. ஸோ எங்க அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கும் கரெக்டான பதில் மத்திய பிரதேஷ் அப்படிங்கிறது. மத்திய பிரதேசில் இருக்கக்கூடிய உஜ்ஜைன் அப்படிங்கிற நகரம். ஓகேங்களா? உஜ்ஜயினி அப்படிங்கிறத சொல்லுவோம், நம்ம ஹிஸ்டரியில கூட படிச்சிருப்போம். இந்த உஜ்ஜைன் அப்படிங்கிற இந்த சிட்டியில தான் இந்த வேதிக் கிளாக் அப்படிங்கிறத அறிமுகப்படுத்தியிருக்காங்க. நம்ம பிரதமர் தான் அறிமுகப்படுத்தி வச்சிருப்பாரு. விக்ரமாதித்யா வேதிக் கிளாக் அப்படின்னு சொல்றாங்க. விக்ரமாதித்யா வேத கடிகாரம் அப்படிங்கிறது இதனுடைய பேரு. ஓகேங்களா? உஜ்ஜயின்ல வந்து இது பண்ணியிருக்காங்க. இந்த பஞ்சாங்கம் அடிப்படையில் இயங்கக்கூடிய ஒரு கிளாக்கா இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இன்னைக்கு பிரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு 5 கொஸ்டின் பார்த்துருக்கோம். நாளைக்கு இன்னொரு 5 கொஸ்டின் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.